பாருங்கள், வெயிட்டை குறைக்கணும், வெயிட் ஏறக்கூடாது, தொப்பை வரக்கூடாது. நான் யோகாலாம் சொல்லித்தரலைங்க, ஈஸி டெக்னிக். 15 நாள் ரிசல்ட் வரலன்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். நான் சொல்கிற டெக்னிக் மட்டும் ஃபாலோ பண்ண 15 நாள் ரிசல்ட் வரலன்னு என்னென்னு கேளுங்க. மேடம், நான் சொல்கிறது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதுங்க. என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுங்க. ஓகே தானுங்க மேடம்? இப்போ பயம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. சாப்பிடும்போது என்ன வேணாலும் சாப்பிட்டுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுங்க. சாப்பிடும்போது ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு இடையில தண்ணி மட்டும்தான் இருக்கணும். ஓகே தானுங்க? ஆனால் ஒன்று மட்டும் சாப்பிட வேண்டாங்க மேடம். ஏன்னா அது உணவல்ல, கெமிக்கல். வெள்ளை சக்கரை சேர்ந்த உணவு மட்டும் நிறுத்திங்க. வெள்ளை சக்கரை சேர்ந்த உணவு மட்டும் நிறுத்திங்க. ஓகேங்க? சாப்பிடும்போதெல்லாம் எடுத்து வச்சுக்கங்க. இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கும் இன்னொரு வேளை சாப்பாட்டுக்கு இடையில தண்ணி மட்டுமே. ஓகே தானே? எது 3 வேளை சாப்பிட தான் சொல்லுவாங்க மேடம். கண்டிப்பாக 3 வேளை தான் சாப்பிட சொல்லுவேன். வெயிட் குறையும். ஆமாங்க. காலை உணவு எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம்? ஒரு 8, 8:30. சரிங்க மேடம். மதிய உணவு இரவு 9, 10. நான் ஒன்று தான் கை வைக்கிறேங்க. நம்ம உடம்புல கழிவெல்லாம் என்னென்னங்க? கண்ணில் வந்தால் பூளை, மூக்கில் வந்தால் சளி, வாயில் வந்தால் கோலை, காதில் வந்தால் சீல், கொப்பளம் வச்சு வெளியிடுச்சுன்னா அதுக்கு பேர் சலம். யூரின் போகிறது, டாய்லெட் போகிறது, பிராண கழிவு, சுவாசிக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுது. இதெல்லாம் என்னங்க? கழிவு. இப்போது நம்ம உடம்புல எப்பப்பெல்லாம் கழிவு வெளியேறுதுங்க சொல்லுங்கள்? எப்பெல்லாம் கழிவுகள் வெளியேறுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் தான் கழிவுகள் வெளியேறுது. காலையில் எழுந்திரிச்சோடனே யூரின் போகிறோம், டாய்லெட் போகிறோம், உடற்பயிற்சி செய்கிறோம். 2வது மூக்கில் சிந்தினா சளி. அப்போ யோகா செய்கிறவங்களுக்கு தெரியும், மூக்கில் சளி தேருதுன்னு. கண்ணில் பூளை தள்ளுது வருதில்ல, வாயில் கோலை எச்சி துப்புறோம், பல் விளக்கிறோமா, வாயை கிளீனுமா. அப்போ என்ன ஆகுதுங்க? உடம்புல கழிவு வெளியேற்றம் எப்போ நடக்குதுங்க? காலையில். எந்த உணவுக்கான இடைவேளை அதிகமாக இருக்குதுங்க? காலை உணவுக்கும் இரவு உணவுக்குமான இடைவேளை. அந்த இடைவேளையில் தான் நம்ம உடம்புல கழிவுகள் வெளியேற்ற வேலை நடக்குது. அப்போ உணவுக்கான இடைவேளை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உடம்புல என்ன நடக்குங்க? சரியாக கழிவுகள் வெளியேற்றம் சரியாக இருக்கும். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அதாவது 16 மணி நேரம் ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் மட்டும் சாப்பிடாமல் இருந்தால் போதும். நீங்கள் 16 மணி நேரம் வேண்டாங்க மேடம், 14 மணி நேரம் இருந்தால் போதும். அது உங்களுக்கு பழக்கமாகச்சுன்னா 16 மணி நேரம் மாற்றிக்கிங்க. லைஃப் லாங் உங்களுக்கு நோயே வராது, ஆஸ்பத்திரிக்கு போகிற வேலையே இருக்காது, ஃபீவர் வராது, சளி பிடிக்காது, தொப்பை வராது, உடம்பு குண்டாகாது. கழிவின் தேக்கம் தான் நோய்ங்க. அப்போது நீங்கள் இரவு உணவை மட்டும் மன்னிச்சுங்க 6 மணிக்குள்ளே சாப்பிட்டுங்க. எழுதி வச்சுங்க, வெள்ளை சக்கரை சேர்ந்த உணவை தவிர்த்துருங்க. சாப்பிடும்போது எதாக இருந்தாலும்